ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரெண்டு பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான செம்ம கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம கடையில் வாங்குவோம்ல குர்குரி, அதை வந்து வீட்லேயே செய்யலாம். வெறும் பொட்டேட்டோ அண்ட் கார்ன்ஃப்ளவர் வச்சு மட்டும் சூப்பராக செய்யலாம். நான் இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரீலில் தான் பார்த்தேன். சரி நம்மளும் இதை செஞ்சு பார்க்கலாமே அப்படின்ட்டு செஞ்சு பார்த்தேன். என்ன சைஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நீங்கள் செய்யும் போது சைஸ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக போட்டுருங்க. ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 உருளைக்கிழங்கு வந்து நான் எடுத்துட்டு அதை வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க, லைட்டாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக அரைச்சாலே இந்த மாதிரி ஆகிடும். இப்போ வந்து இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு போட்டனால இப்போ கம்மியாக போடுறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி அண்ட் உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் வந்து சாட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சிடலாம். நீங்கள் இதை பிசையும் போது நல்லா இந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து மாவு வந்து உள்ளே தள்ளி பிசைங்க. அப்போ தான் வந்துட்டு எல்லா பக்கமும் நல்லா வந்து அது கோட் ஆகும். இல்லைன்னா ஒரு சைடு மட்டும் கோட் ஆயிரும். இந்த மாவை பிசைஞ்சிட்டு இப்படி எடுத்து பிடிச்சிங்கன்னா அது நல்லா வந்து பிடிக்க வரணும், இல்லை உருட்ட வரணும். அதுதான் வந்து கரெக்டான பதம். ஒருவேளை உங்களுக்கு கொலன்னு இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி அதை இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி அதை வந்து ஸ்ட்ரைட்டான ஷேப்பில் நான் வந்து கொண்டு வர போகிறேன். உங்களுக்கு இது வந்து எந்த அளவுக்கு தின்னா வேணுமோ அந்த அளவுக்கு தின்னா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து சிலதை வந்து ஸ்ட்ரைட்டாகவும் சிலதை வந்து ரவுண்டாகவும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்துட்டு எண்ணெயில் வந்து போட்டு எடுத்துடலாம். நீங்கள் வந்து எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் நல்லா வந்து சூடாக இருக்கணும். அப்படி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டோன்னா வந்துட்டு அது நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் போட்டு அது நல்லா வந்து பொரிஞ்சு வரலும் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அண்ட் இதை போட்டு விட்டுட்டு ஒரு நிமிஷம் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் விட்டுருங்க. அது அடியில் வந்துட்டு நல்லா வந்து வேகட்டும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விடுங்க. நீங்கள் வந்து போட்ட உடனே திருப்பி விட ஆரம்பிச்சிங்கன்னா அது உடையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இதோட எல்லா சைடும் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகிற மாதிரி திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அண்ட் நீங்கள் திருப்பி விடும் போது பார்த்து திருப்பி விடுங்க. ஏன்னா உங்கள் கரண்டி படுற இடத்துல வந்துட்டு ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். அந்த இடத்துல இந்த மாதிரி உப்பி வந்துடுது. இது மாதிரி இது எல்லா சைடும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த மாதிரி இதை நம்ம எல்லா சைடும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் அடுத்ததாக ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அதை இதில் வந்து போடுறேன். இதுவும் சேம் நம்ம முன்னே போட்டது மாதிரியே தான் எண்ணெயில் வந்து போட்டுட்டு அதை ஒரு நிமிஷம் எந்த ஒரு டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இதை வந்து திருப்பி விடலாம். ஆக்சுவலாக எங்கள் ஊரில் வந்துட்டு ஒரு ஃபேமஸான காஃபி ஷாப் இருக்குங்க. அங்கே நான் போகும்போது இந்த டிஷ்ஷை வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். ஆனால் அங்கே வந்துட்டு இதோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நம்ம வீட்டில் செய்யும் போது அதில் வந்து பாதி அமௌண்ட் தான் நம்ம வந்து செலவழிக்கிறோம். அண்ட் அங்கே வந்துட்டு ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறோம். நமக்கு வந்து அமௌண்ட்டும் சேவ் ஆச்சு, அதே மாதிரி ஹெல்த்தும் சேவ் ஆச்சு. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, என்னால் கரெக்டான அந்த ஷேப்பை மட்டும் கொண்டு வர முடியல. அது ஏன்னு தெரில, அங்கங்கே இந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிடுச்சு. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பபுள்ஸ் வந்து க்ரியேட் ஆகாமல் இதை வந்து பொரிச்சு எடுக்க முடியும் அப்படின்ற ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருந்தா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி தெரியாத யாராவது அதை பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஷேப் தான் இப்படி இருக்கு, ஆனால் டேஸ்ட் நான் அங்கே எப்படி சாப்பிட்டனோ அதே மாதிரி இருந்ததுங்க. இதோட டேஸ்ட் மட்டும் அடிச்சுக்கவே முடியாது. இப்போ பாருங்கள், இது எல்லா சைடும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அண்ட் இது கம்மியாக தான் எண்ணெயும் குடிக்குது. அவ்வளோதாங்க, நம்ம ஹோம்மேட் குர்குரி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை சாப்பிட்ற வேண்டிதான். கடையில் போய் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் கலர்ஸ் போட்ட ஒரு இதை வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம். ஸோ இதை மறக்காமல் செஞ்சு பார்த்தா எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை குர்குரி ரொம்ப பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.